வணக்கம் நண்பர்களே, நீங்கள் தடவை கண்டிங் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது லக்கேஜ் எங்கே ட்ராப் பண்ணணும், எங்கே கலெக்ட் பண்ணணும், இமிகிரேஷன் கஸ்டம்ஸ்லாம் எங்கே இருக்கும், இது போல் பல கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா இந்த வீடியோவில் கனெக்டிங் ஃப்ளைட் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கண்டிங் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனெக்டிங் ஃப்ளைட்னா என்னென்னா, ஒரு டெஸ்டினேஷனில் இருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் 2-3 ஃப்ளைட் மாதிரி அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறது தான் கனெக்டிங் ஃப்ளைட் சொல்லுவாங்க. கனெக்டிங் ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் ஃப்ளைட், ரெண்டாவது டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட், மூணாவது இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட். இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றியுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் பார்த்துருவோம். இப்போ எல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறவங்க சிங்கிள் டிக்கெட்டில் தான் புக் பண்ணுறீங்க. ஒருவேளை உங்ககிட்ட தனித்தனி டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ சிங்கிள் டிக்கெட் இருக்கிறவங்க என்ன ப்ரொசீஜர் பார்ப்போம். நீங்கள் சிங்கிள் டிக்கெட் வச்சுருக்கீங்க. உதாரணமாக மதுரை டு சென்னை போயிட்டு சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டு இண்டிகோ ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, கனெக்டிங் ஃப்ளைட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட செக்இன் லக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த செக்இன் லக்கேஜை நீங்கள் மதுரையிலே நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த செக்இன் லக்கேஜை நீங்கள் சென்னையில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் டெல்லி போனதுக்கப்புறம் உங்களோட செக்இன் லக்கேஜ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு 2 செக்டர் போர்டிங் பாஸ் மதுரையிலே கொடுத்துருவாங்க. அதாவது மதுரை டு சென்னை போர்டிங் பாஸும் சென்னை டு டெல்லி போர்டிங் பாஸும் உங்களுக்கு மதுரையிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னையில் போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஃப்ளைட் இறங்குனதுக்கு அப்புறம் அரைவல் ஹாலில் நீங்கள் கன்வேபிள் டிக்கெட்டை வந்துடணும். அதாவது பேகேஜ் கலெக்ஷன் ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் டிரான்சிட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இங்கே சிஎஸ்எஃப் இருப்பாங்க. சிஎஸ்எஃப் கிட்ட சென்னை டு டெல்லி போர்டிங் பாஸ் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களையும் ஹேண்ட் லக்கேஜையும் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக போர்டிங் கேட் ஏரியாவுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த போர்டிங் கேட் ஏரியா போனதுக்கப்புறம் உங்களுடைய போர்டிங் பாஸில் என்ன போர்டிங் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த போர்டிங் கேட் வழியாக நீங்கள் சென்னை டு டெல்லி ஃப்ளைட் ஏறி நீங்கள் டெல்லி ரீச் ஆயிருவீங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களோட லக்கேஜை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் கனெக்டிங் ஃப்ளைட். ஆனால் இதில் நீங்கள் இன்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, லே ஓவர் டைம் மினிமம் 2 hour இருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் செக்டர் உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா ரெண்டாவது செக்டர் ஃப்ளைட்டை நீங்கள் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 2 hours லே ஓவர் இருக்கிற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டு போகிறவங்க என்ன பண்ணணும்னு பார்ப்போம். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, அது சிங்கிள் டிக்கெட்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உதாரணமாக நீங்கள் சென்னை டு டெல்லி போயிட்டு டெல்லி டு சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறீங்க ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, சென்னையோடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஏர் இண்டியா கவுண்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் செக் பண்ணதுக்கு உங்களுடைய செக்இன் லக்கேஜை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லக்கேஜை ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கான, அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெல்லியில் இறங்கி உங்கள் லக்கேஜ் நீங்கள் கலெக்ட் பண்ண தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு 2 செக்டர் போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. அதாவது சென்னை டு டெல்லி போர்டிங் பாஸும் டெல்லி டு சான் ஃப்ரான்சிஸ்கோ போர்டிங் பாஸும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் உங்களுக்கு இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் இருக்கும். அதாவது டெல்லியில் தான் உங்களுக்கு இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் இருக்கும். டெல்லியில் நீங்கள் லேண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அரைவல் ஹால் வருவீங்க. அரைவல் ஹாலில் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை டிரான்சிட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதாவது லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருக்கு நீங்கள் போயிடுவீங்க. டெல்லி பொறுத்த வரைக்கும் டெர்மினல் 3ல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக்கும் ஒரே டெர்மினல் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. அதாவது சேம் டெர்மினலில் நீங்கள் அரைவல் வந்ததுக்கப்புறம் லிஃப்ட் மூலிமா யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சரில் செக்இன் கவுண்டருக்கு நீங்கள் எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் இமிகிரேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இமிகிரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் செக்யூரிட்டி செக். செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் நீங்கள் போர்டிங் ஏரியாவுக்கு போவீங்க. அந்த போர்டிங் ஏரியாவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்டிங் பாஸில் என்ன போர்டிங் நம்பர் இருக்கோ அந்த போர்டிங் கேட் மூலிமா நீங்கள் டெல்லி டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ளைட் ஏறி நீங்கள் போவீங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே உங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமிகிரேஷன் இருக்கும். இமிகிரேஷனில் எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேகேஜ் கலெக்ஷன் ஏரியாவுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அங்கே உங்களோட லக்கேஜை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போகலாம். இதுதான் டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டோடைய ப்ரொசீஜர். டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு சில டைமில் நீங்கள் டெர்மினல் மாற வேண்டியதாக இருக்கும். ஒரு சில ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டெர்மினலில் உங்களுக்கு நீங்கள் டிபார்ச்சர் போகிற மாதிரி இருக்கும். உதாரணமாக சென்னை ஏர்போர்ட்லாம் நீங்கள் டெர்மினல் மாறணும். இதுவே ஹைதராபாத், டெல்லி, பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ஒரே
டெர்மினலில் உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த டெர்மினல் மாறாமல் டேரெக்டாக நீங்கள் டிபார்ச்சர் போயிருவீங்க. ஒருவேளை நீங்கள் டொமஸ்டிக் டெர்மினல் டு இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லா டொமஸ்டிக் டெர்மினலுமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது பேர் வந்து ஷட்டில் சர்வீஸ் சொல்லுவாங்க. அந்த ஷட்டில் சர்வீஸ் மூலியமா நீங்கள் டொமஸ்டிக் டெர்மினலேருந்து இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஒரு சில ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்லேட்டர் இருக்கும். அதாவது அந்த வாக்லேட்டர் மூலியமா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினல் 2க்கு வரதுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து டெர்மினல் 2 வந்துடலாம். ஏன்னா அவ்வளோ கிட்ட தான் இருக்கும். அதனால நீங்கள் எந்த டெர்மினல் மூலியமா, அதாவது நீங்கள் எந்த ஏர்போர்ட் மூலியமா டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கண்ட்ரி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கண்டிங் ஃப்ளைட். இது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காலேருந்து துபாய் வந்து ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது T2க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இன்டர்நேஷனல் டெர்மினலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்கனுடைய செக்கின் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கான போர்டிங் பாஸ் வந்து 2 செக்டர் போர்டிங் பாஸும் கொடுத்துருவாங்க. அதாவது சென்னை டு ஸ்ரீலங்காவோட போர்டிங் பாஸும் ஸ்ரீலங்காலேருந்து துபாய் போகிற போர்டிங் பாஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் செக்இன் லக்கேஜை நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் போய் எடுக்க தேவையில்ல. ஃபைனல் டெஸ்டினேஷனான துபாய்க்கு போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் உங்களுக்கு வந்து சென்னையிலே உங்களுக்கு முடிஞ்சிடும். இது ரொம்ப நல்ல செய்தி. ஏன்னா நீங்கள் வந்து வேற நாட்டுக்கு போயிட்டு அங்கே இமிகிரேஷன் வந்து நீங்கள் முடிக்க தேவையில்ல. இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் உங்களுக்கு சென்னையிலே முடிஞ்சிடும். எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் லேண்ட் ஆவீங்க. ஸ்ரீலங்கா போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் அரைவில் இறங்குறதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கேட்டு மூலிமா டேரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியாவுக்கு போவீங்க. அதாவது போர்டிங் கேட் ஏரியாவுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த போர்டிங் கேட் ஏரியாவில் உங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களுக்கு துபாய் ஃப்ளைட் இருக்கும். அந்த ஃப்ளைட் மூலிமா நீங்கள் வந்து துபாய் போய் நீங்கள் ரீச் ஆவீங்க. துபாயில் தான் உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் இருக்கும். இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கண்டிங் ஃப்ளைட்டில் உங்களுக்கு வந்து ஆரிஜின் ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து இமிகிரேஷனும், அதே போல் நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ண தேவையில்லை. இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கண்டிங் ஃப்ளைட்டில் பேசஞ்சருக்கு வர பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு வழியாக இன்னொரு நாட்டுக்கு போகும்போது டிரான்சிட் விசா எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசா தேவையில்லை. ஒருவேளை 24 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசா தேவை. இது எல்லா நாட்டுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. உதாரணமாக நீங்கள் மிடில் ஈஸ்ட் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த 24 ஹவர்ஸ் பாலிசி வந்து செல்லுபடி ஆகும். இதே நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உதாரணமாக நீங்கள் சென்னை டு யூரோப்பியன் கண்ட்ரி ஏதாவது டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கனடா யூஎஸ் ஏதாவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிரான்சிட் விசா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த போர்ட் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசா வேணுமா வேணாமா நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் வந்து சிங்கிள் டிக்கெட் வச்சுருந்தா மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் தனித்தனி டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஃபுல் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் கண்ட்ரி ஃப்ளைட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. உதாரணமாக மதுரை டு சென்னை, சென்னை டு டெல்லி வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மதுரையில் வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜர் நீங்கள் முடிக்கணும். உங்கள் லக்கேஜை வந்து டேரெக்டாக த்ரூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் சென்னையில் இறங்கி உங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது தனித்தனி டிக்கெட் இருக்கும்போது தனி ஃப்ளைட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது ஃபுல் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டொமஸ்டிக் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் தனித்தனி டிக்கெட்டை வச்சிருந்தாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணணும், இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும், மறுபடியும் அந்த ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் டிக்கெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது கண்ட்ரி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.